திமுக ஒவ்வொரு தொகுதியிலையும் 30 கோடி கோடி ரூபாய் ரூபாய் இறக்கிட்டான். இறக்கிட்டாங்க அப்படின்னு. அப்ப அதை எதிர்த்து போட்டியிடுறதுக்கு உனக்கு பண வலிமை வேணும் இல்லையா? 20 கோடி கேட்கிறார். இது கொடுக்க முடியாதவங்க அதிமுகவில் வேட்பாளராக நிற்க முடியாது. ஒரு வண்டி ஓட்டுனவன் எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆக்கிட்டாரு. எங்க ராமநாதபுரத்தில். அதான் அதிமுகன்னு சொல்லி சொல்றாங்களா? சொல்றேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி 20 கோடி கொடுன்னு கேட்குறான். இதில் யார் பலியாயிட்டோன்னா வைகை செல்வம் பலியாயிட்டது. ஏன் அவர் மேல உங்களுக்கு கரிசனம்? தமிழ் பேசுறவருங்க. தமிழ்நாட்டில் தமிழ் அரசியலில் இருந்துட்டு அரசியல் எல்லை கடந்து தமிழ் மேடைகளை அலங்கரிக்கக்கூடிய ஒரு ஆற்றலாளர் வைகை செல்வம். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், ஒரு பெரும்பான்மை சாதின்னு சொல்லக்கூடிய வகுப்பை சாராதவர், தமிழில் எழுதுகிறவர், பேசுகிறவர். அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. இத்தனைக்கும் வைகை செல்வன் அந்த கட்சியினுடைய இலக்கியணி செயலாளர். அவருக்கு இந்த நிலைமைன்னா அவர் கூட விருப்பப்படாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? அதாவது இவ்வளவு ரூபா செலவழிச்சு ஜெயிக்கணும் வேண்டாம்னு அவர் முடிவெடுத்திருக்கலாம். அது சரி, தலைமையாவது முடிவெடுக்கலாம்ல. நான் உனக்கு ஃபீட் பண்ணுறேன், நீ நில்லு அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அப்படி செய்யலை.